குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸில் ஒரு சிம்பிளான ஆரி டிசைன் எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடது சில்க் காட்டன் ப்ளவுஸ் ஆல்ரெடி ஸ்டிச்டு. ஸோ இதுக்கு பேரப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, சாரீக்கு சூட் ஆகிற மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் கேப்பில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிரெசன்ட் ஷேப்பில் வந்து நமக்கு குந்தன் ஸ்டோன் கிடச்சிது. ஸோ அந்த ஐடியாவை தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா B7000 க்ளூ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அது ஈஸியாக இருக்கும் நமக்கு ஸ்டிக் பண்ணுறதுக்கு, டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும், ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்டண்ட்டாகவும் வந்து ஸ்டிக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த கிரெசன்ட் ஷேப்பை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக வச்சு நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்ன ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸை வந்து நான் வைக்க போகிறேன், கோல்டன் கலர். ஸோ இது நீங்கள் சாரீக்கு வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூட் ஆகும். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு சின்ன பார்டர். இது வந்து ஆரி கற்றுக்கிட்டவங்க தான் பண்ணணும்னு இல்லை, யார் வேணாலும் பண்ணலாம். உங்களோட சாரீக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் சாரீக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குந்தன் ஸ்டோன்ஸ் வாங்கிட்டு அழகாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் அந்த ஓவராலாக இந்த ஹேண்ட் ஃபுல்லாக நான் இது பண்ணிட்டேன். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா 2.5 mm கோல்டன் பீடை வந்து நான் நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். பார்த்துக்கோங்க, சிக்கி விழாமல் பார்த்து பண்ணுங்கள். ஸோ இது ஓவராலாக பார்க்குறப்ப இன்னமும் கிராண்டாக தெரிஞ்சுது. சிம்பிள் டிசைன் பட் கிராண்டாக இருக்கும் நமக்கு. இதுக்கு இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கோல்டன் பீடு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது மஸ்ட்டு கிடையாது. உங்களுக்கு அந்த சாரீக்கு மேட்சாக மாதிரி நீங்கள் எந்த மாதிரி வேணால் நீங்கள் காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நான் இன்பிட்வீனில் அந்த பீடை வந்து நான் லோட் பண்ணிகிட்டே வரேன், ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். பார்த்து சிக்கு வராமல் பார்த்து பண்ணுங்கள். ஒரு இதுக்கும் பொறுமையாக செக் பண்ணிகிட்டே பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷ் பண்ணது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதே தான் நான் இந்த சின்ன டிசைனை தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருப்பேன். 2 ஹேண்டுக்கும் சரி, என்னோட பின்னாடி நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் இதுக்கும் வந்து நான் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய சாரியோட பார்த்தீங்கன்னா தெரியும், அது டபுள் ஷேடாக இருக்கும். ஸோ பார்க்குறப்ப வந்து எனக்கு சிம்பிளான டிசைன் நல்லாவும் இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.